பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் நீதிமொழிகளின் புஸ்தகங்கள் அதிகாரங்கள் 13 முதல் 15 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானமுள்ள மகனாக இருந்தால் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல போதகத்தை தருவதை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் பரியாசக்காரனோ தகப்பன் கடிந்து கொண்டு புத்திமதிகளை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக அங்கே மனுஷனுடைய வாயின் பலனினால் வருகின்ற நன்மைகளை குறித்து தன் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான். ஆனால் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான் என்று சொல்லி மனுடைய வாயின் வருகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சரியாக இருக்க வேண்டும். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் என்று சொல்லி 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் பேசி நன்மை அனுபவிப்பதை விட உண்மையாய் பேசி துன்பத்தை அனுபவித்தாலும் அந்த மனிதன் துன்பத்தை நாடுவான். ஏனென்று சொன்னால் நீதிமான். அவர்களுக்கு பொய் பேசும் சுவாபம் தேவனுக்கு விரோதமான பாவம் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவே இதை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் இழக்க விரும்புவதில்லை. நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவர்கள் ஆண்டோடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். அதே போல் அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனை கேட்கிறவர்களுக்கோ ஞானம் உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய ஆலோசனையை ஒருவரும் கேட்க வேண்டும். அப்படி வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான் என்று சொல்லி வேத வசனம். கர்த்தருடைய வசனம் நமக்கு ஞானத்தை தருகிறது. நீதிமான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. நற்புத்தி தன்மை தயை உண்டாக்கும் என்று சொல்லி அந்த நல்ல புத்திமதிகளை நாம் விரும்ப வேண்டும் என்று சொல்லி நீதிமொழிகள் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 14வது அதிகாரத்திலே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் இதை இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ புத்தியோடு தன் குடும்ப வாழ்க்கையில் நடக்கும் பொழுது எதிலே அனுசரித்து போக வேண்டும், எதிலே எப்படி பேச வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டவள் நிதானமாய் நடக்கிறாங்க. அதே போல் ஞானவான்களுடைய உதடுகள் அவர்களை காப்பாற்றும். இந்த ஞானம் சரியான முறையில் நம்மை பேச வைக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் மூடனுடைய காரியங்கள், துன்மார்க்குடைய காரியங்கள் ஆகியவற்றையெல்லாம் இங்கே வேதம் சுட்டி காட்டுகிறது. துன்மார்க்குடைய வீடு அழிந்து போகும், செம்மையானுடைய கூடாரமோ செழிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஞானத்தோடு நாம் நடக்க வேண்டும். பிறர்களை அவமதிக்கக்கூடாது, தீமைகளை யோசிக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதில் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. தொடர்ந்து 15வது அதிகாரத்திலே மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். எப்படி நாம் உத்தரவு சொல்ல வேண்டும், எப்படி மற்றவர்களுக்கு பேசும்போது எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதை ஞானத்தோடு சொல்லும்படியாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நீதிமான்களுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்குடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீதிமானுக்கு இருக்கிறபடியினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் இங்கே துன்மார்க்குடைய வழி, துன்மார்க்குடைய காரியங்கள் கர்த்தருக்கு அது விரும்பத்தகாதவைகள். அதே போல் ஞானம் ஒரு மனிதனை ஆசீர்வாதத்தோடு மனமகிழ்ச்சியோடு நடத்துகிறது. மனமகிழ்ச்சி முகமகிழ்ச்சியை தரும். தொடர்ந்து ஞானமுள்ளவன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ
தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தகப்பனுடைய ஆலோசனை தேவை, கர்த்தருடைய ஆலோசனை தேவை. ஆலோசனை இல்லாத இடத்திலே எண்ணங்கள் சித்தியாமற் போகும். ஆலோசனைக்கான நேர்கள் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் என்று வேதம் கற்றுத் தருகிறது. இந்த ஞானத்தை நாம் நாடுவோம். நமக்கு இந்த ஞானம் ஜீவ வழியிலே நம்மை நடத்தும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தர் பரிசுத்த மகிமை உண்டாவதாக. மேசியா அவரே நமக்கு நீதியும் பரிசுத்தமும் ஞானமுமாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஞானத்தை கொண்டு வருகிறது. அவருடைய ஆவியானவர் நம்ம ஞானத்தை நமக்கு தருகிறார். கர்த்தர் பரிசுத்த மகிமை உண்டாவதாக. இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஜீவ வழியிலே, நித்திய வழியிலே, நீதியின் வழியிலே நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வோம். ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தர் தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தருவாராக. ஞானத்தின் பலன்களை, நீதிமானுக்குள்ள ஆசீர்வாதங்களை சர்வ வல்லவர் நமக்கு கட்டளையிடுவாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.